இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷின் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள டூல்ஸு தான் அது ஸ்லைஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ரூட் இந்த மாதிரி வந்து நைஸாக சுரண்டி கட் பண்ணி கொடுக்குறது. மொத்தம் 5 இது கொடுத்துருக்காங்க இதுலேயும் மொத்தமே. இதை பார்த்திங்கன்னா கேரட்டு இந்த மாதிரி இதை வந்து ஸ்லைஸாகவே எடுத்து கொடுத்துரும். நம்ம கிழங்கு இந்த மாதிரி இதை பண்ணும்போது நைஸாக இது பண்ணி கொடுத்துரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெல்லிசாக நீளமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை வச்சுன்னா உங்களுக்கு ஷஷன்னு கட் பண்ணி கொடுத்தது. இதை பார்த்திங்கன்னா நைஸாக தூள் மாதிரியே உங்களுக்கு வந்து சுரண்டி இது பண்ணின்னு சொல்லுவாங்களே, நைஸாக சுரண்டாப்பில் இது பண்ண முடியும், அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். இதான் அந்த நம்ம மிஷினு, வெஜிடபிள் கட்டர் மிஷினு. மேலே வந்து ஒரு டப்பா கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா அதில் காய்கறி வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும்போது இதோட நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுக்கும். மேலே போட்டோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தான் நம்ம அதை வச்சு ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் வேகமாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓடும். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார் மாதிரி இருக்கா, அது வந்து கரெக்டாக அங்கேயும் ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக வச்சு நம்ம இது ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளக் பாயிண்டில் வந்து வயரை கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறோம் பாருங்கள். முதல்ல ப்ளக்கை மாட்டிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. எப்படின்னு நான் ப்ரெஷ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சவுண்டாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து மேலே எதை போட்டாலும் நம்மளுக்கு வந்து உடனே அட்டன் டயத்தில் ஃபாஸ்ட்டாக அது வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைப்புக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக விட்டுறதுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின் வந்து. இப்போ நான் உங்களுக்கு வந்து கேரட்டை எப்படி ப்ரெஷ் பண்ணுறதுன்னு காட்ட முடியும். கேரட் உள்ளே போட்டாச்சு. இது கரெக்டாக அதுக்கு நேரம் வச்சு ப்ரெஷ் பண்ணி நம்ம இதை ஆன் பண்ணோன்னா, பட்டன் அமுக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தள்ள ஆரம்பிச்சிடும். நான் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி அட்டன் டயத்தில் பார்த்தீங்களா, ஒரு கேரட்டு டக்குன்னு ஒரு செகண்டில் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ ஸ்லைஸிங்காக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி எத்தனை கேரட் வச்சாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து கிலோ கணக்கில் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து அதை தட்டினோன்னா நம்மளுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, தட்டில் கொட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ ரொம்ப பேருக்கு வந்து காய்கறி வெட்ட சிரமப்படுவாங்க, வெட்ட தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி குக்கிங் அதிகமாக வீட்டில் அதிகமாக இவ்வளோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரம் சமையல் பண்ணணுன்னா இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுருந்தோன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு சமையல் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, உள்ள ஸ்டார் மாதிரி இருக்குது. அதை ஃபிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தனியாக அதையும் வேண்டாம் கழட்டிக்கலாம். அது தனியாக கழட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கிளியர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா கேரட்டு. இந்த பூ மாதிரி வந்துடுச்சு. இது மாதிரி புதிய புதிய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.